டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸுக்கான எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து C++ல் வந்து கிளாஸ்னால் என்ன, அதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். இப்போ அந்த சின்டாக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சின்டாக்ஸை ஃபஸ்ட் நான் வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சின்டாக்ஸ் நம்ம தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம எழுத முடியும். ஓகே, இப்போ இந்த பிளாக் கலர் எழுதியிருக்கிறது எல்லாமே என்னென்னு சொல்லியிருக்கேன். கீபோர்டுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்லேயே. இப்போ அதே போல் அந்த கீவேர்டை வந்து நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. கீவேர்டை வந்து நம்ம எடுத்து அப்படி தான் யூஸ் பண்ணணும். அந்த கிளாஸ் நேம், இந்த வேரியபிள் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இருக்குது இல்லையா, இதெல்லாம் தான் நம்மளாக க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் எழுதலாம். கிளாஸ் அப்படின்றது என்னது, கீவேர்டுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். கிளாஸ்ன்னு எழுதிட்டோம். இப்போ கிளாஸுக்கு ஒரு நேம் நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா கிளாஸ் நேம் அப்படின்றது யூசர் டிஃபைன்டு டைப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. அப்போ நம்மளாக ஒரு வந்து நேம் கொடுக்கணும். நான் இப்போ என்னென்னு கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஐட்டம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ப்ரோக்ராம் வந்து ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதை பற்றியான ப்ரோக்ராம் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஒரு ப்ராடக்ட் நேம் என்ன, அதுக்கு நம்பர் என்ன நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம், அதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கிளாஸ் ஃபஸ்ட் நான் க்ரியேட் பண்ணணும். நேம் என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் அப்படின்னு சொல்லி வைக்க போகிறேன். இந்த கொடுக்குற நேம் வந்து நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸ்மால்லையும் கொடுத்துக்கலாம், கேப்ஸ்லையும் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். பட் அந்த கிளாஸுன்ற நேம் மட்டும் மாறக்கூடாது. இது வந்து கீவேர்டு, இது அப்படியே தான் இருக்கணும். ஓகே, நான் வந்து நேம் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டிருக்கு இல்லையா, ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே போட்டுக்கோங்க. ப்ரைவேட்னு இருக்கு இல்லையா, ப்ரைவேட்டை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டுன்றது கீவேர்டு வச்சு கோலன் வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம், நம்ம என்ன மாதிரியான ஒரு ஐட்டம் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த கிளாஸ் நேமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஐட்டம் பற்றியான ப்ரோக்ராம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு தேவையான வேரியபிள் தான் நம்ம இங்கே வந்து உள்ளே கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஐட்டம் நம்பர் எனக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ண போகிறேன், நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ நம்பர் வந்து என்னவாக இருக்கும், இன்டீஜர். அப்போ இன்ட்டில் க்ரியேட் பண்ணிக்கணும். இன்ட்டு நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன், இதுக்கான காஸ்ட்டு, இந்த ஐட்டமோட ரேட் என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணணும். அது வந்து நான் வந்து ஃப்ளோட்டில் கொடுக்க போகிறேன். ஏன்னா அது வந்து பாயிண்டில் நம்ம சில சமயம் வந்து நம்ம வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன், ஃப்ளோட்டில் கொடுக்க போகிறேன். ஃப்ளோட் காஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இன்ட்டு ஃப்ளோட்டு இதெல்லாம் வந்து கீவேர்டு. சரியா, நான் பிளாக்ல எழுதாம விட்டுட்டேன். இதில் வந்து கீவேர்டு, இது நம்ம மாற்ற முடியாது. இது பில்டின் டேட்டா டைப்புன்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்னது டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேரியபிள் டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சா, இந்த மாதிரி கொடுத்து செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் வேரியபிள் டிக்ளரேஷன் கொடுத்தாச்சு. பப்ளிக், இந்த பப்ளிக் யூஸ் பண்ண போகிறேன். பப்ளிக் அப்படின்றது கீவேர்டில் இதை எடுத்து எழுதிட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஃபங்க்ஷனை மட்டும் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் கண்டிப்பாக கொடுக்கணுமான்னு கேட்டால் கம்பல்சரி ரெண்டுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ப்ரோக்ராமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சில ப்ரோக்ராமுக்கு வந்து வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணியிருந்தால் போதும். சில இதில் வந்து ஃபங்க்ஷனை சேர்த்து நம்ம கொடுத்துருப்போம். நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ ஒரு ப்ரோக்ராம் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பப்ளிக்கில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து இங்கே நான் கொடுக்க போகிறேன். void get data அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம் நம்மளாக கொடுக்குற நேம் தான். கொடுத்துட்டு உள்ளே வந்து நான் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன். இன்ட்டு ஏ ஃப்ளோட்டு பி. இந்த ரெண்டு ஆர்குமெண்ட் என்ன, இன்டிஜரில் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த நம்பர், அதை வாங்குறதுக்காக ஒரு ஆர்குமெண்ட்டும், ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு வேரியபிள், அதை வாங்குறதுக்காக ஒரு ஆர்குமெண்ட்டும் கொடுத்துருக்கேன். இந்த void get data அப்படின்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்னால என்னது, செமிகோலன் வந்துடணும். இது ரொம்ப மஸ்ட். டிக்ளரேஷன் நம்ம சொல்லிட்டாலே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போது நம்ம வந்து செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடணும். ஓகே, இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். void put data. இது வாங்குறதுக்காக, இது டிஸ்பிளே பண்ணுறதுக்காக, அதுக்காக உள்ளதான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வாய்டுன்னு உள்ளே கொடுக்குறேன். வாய்டுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எம்டின்னு அர்த்தம். இந்த வெறுமனா ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு முடிச்சிடலாம். உள்ள வாய்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் எம்டி. இது வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம போடணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் போடணும்னா இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். முன்னாடி வாய்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் வந்து எம்டின்னு தான் அர்த்தம். இதுக்கு முன்னாடி இன்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். நம்ம வந்து அதான் சொல்கிறேன்ல, ஒரு ப்ரோக்ராம் நம்ம க்ரியேட் பண்ணுறதை பொறுத்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டோம், ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணியாச்சு.
ப்ரைவேட்டில் வந்து நான் வேரியபிள் டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன், பப்ளிக்கில் வந்து ஃபங்க்ஷனுக்கான டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து ஒரே இதுக்குள்ளேயும் கொடுக்கலாம், தனித்தனியாகவும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஓகே, எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு என்ன பண்ணிடுறேன், எண்ட் பண்ணிடுறேன். இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த ப்ரைவேட்டுன்னு கொடுக்காம வெறுமனை ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது டிஃபால்ட்டாகவே எப்படி எடுத்துக்கும், அது ப்ரைவேட்டான ஒரு டேட்டாவாக எடுத்துக்கும். ஓகே, பப்ளிக்னு கொடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய இந்த நம்பரை வந்து இந்த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதையுமே நான் லாஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருந்திருப்பேன். பப்ளிக்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை இந்த கிளாஸுக்கு வெளியிலையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைவேட்டில் கொடுத்துருக்கூடிய இந்த டேட்டா வந்து இந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணிக்கலாம், இது தப்பு கிடையாது. ஆனால் இந்த கிளாஸை விட்டு வெளியில் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இந்த கிளாஸுக்கான எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் தெரிஞ்சால் தான் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டு கிளாஸ் வந்து கிளாஸ்னால் என்னன்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த எக்ஸாம்பிளுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கிளாஸுக்கு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், தட் மீன்ஸ் வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த வேரியபிளை வச்சு தான் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பர், காஸ்ட்டு, கெட் டேட்டா, புட் டேட்டாலாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த கிளாஸில் இருந்து ஒன்றையுமே நம்ம தொடவே முடியாது. இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐட்டம், இந்த கிளாஸ் நேமுக்கு நம்ம வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட்டு. அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.